கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். சூரியகலா, சாமுண்டீஸ்வரி 2 பேரும் அந்த ரெஜிஸ்டர் கிட்ட பற்றி விசாரிக்கிறாங்க. அதாவது ரேவதி பற்றின உண்மையை உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு சொல்லி தான் விசாரிச்சிட்ருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஒய்ஃபு பழைய ஞாபகம்லாம் மறந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. அப்படி மறந்துட்டு இருக்க என்னுடைய ஒய்ஃபுக்கு நீங்கள் எப்படி 2வது கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்ட்டும், அதற்கான எல்லா ப்ரூஃபையும் அவங்க கணவர் காட்டிட்டாரு. அப்படி இருக்கும்போது எப்படி மேடம் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும் அப்படின்னு ரிஜிஸ்டர் இங்கே சாமுண்டீஸ்வரி கிட்டே சொல்லிட்டாங்க. பார்த்தல்ல, இது எல்லாமே அவனுடைய வேலை தானு சூர்யாகலா கிட்டே சொல்ல, நீங்கள் எமோஷ்னலாக கேட்டீங்க, அதனால நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்கள் பொண்ணுக்கு ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வாங்க, அது வரைக்கும் இந்த பக்கமே வராதிங்கன்னு சொல்ல, பயங்கர கோபத்தோட சாமுண்டீஸ்வரி, சூரியகலா 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புன வேகத்தோடு எங்கே போகிறாங்கன்னா கார்த்தியுடைய ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. சாமுண்டீஸ்வரியை பார்த்ததும் அட்மின் ஒரு பக்கம் சந்தோஷப்பட, கரெக்டாக கார்த்தியுடைய கேபினுக்கு சாமுண்டீஸ்வரி போக இப்போ நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்படி நேருக்கு நேர் சந்தித்து இங்கே சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் சவால் விட, கார்த்தியின் ஒரு பக்கம் சவால் விட, அப்கமிங் எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கில் போக போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.